சுதந்திர போராட்ட வீரர் குணாளன் நாடாரின் குருபூஜை விழாவை அரசு விழாவாக கடைபிடிக்க வேண்டும் என சத்திரிய சான்றோர் படை கட்சித் தலைவர் ஹரிநாடார் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் கொங்கு குணாளன் நாடாரின் 220வது குருபூஜையை முன்னிட்டு அவரின் உருவப்படத்திற்கு சத்திரிய சான்றோர் படை கட்சித் தலைவர் ஹரிநாடார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடையூரில் நாடார் மகாஜன சங்கம் சார்பில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் அதன் தலைவர் கரிகோல் ராஜ் மற்றும் ஹரிநாடார் இருவரும் குணாளன் நாடாருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் அதன் தலைவர் பொன் விஸ்வநாதன் ஹரிநாடார் மற்றும் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் ஆகியோர் குணாளன் நாடார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஹரிநாடார், குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம், முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும், அவரது குருபூஜையை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு தன் உயிரை நீத்த ஐயா கட்டுத்திரிக்காரன் கொங்கு குணாள நாடார் அவர்களுக்கு ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் தமிழக அரசு ஐயா அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை நிறுவிட வேண்டும். அதே வேளையில் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தருவதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்களின் குருபூஜை தினத்தை தமிழக அரசு விழாவாக அரசு அறிவித்திட எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம். அதே வேளையில் பனைமரத்திலிருந்து கல் இறக்கி விற்பனை செய்திட தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்கள் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் சமுதாய சொந்தங்கள் அனைவருமே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசிற்கும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் எங்குமே தென்னை மரத்திலிருந்தும் வரக்கூடிய நீராபானங்களை இறக்குவதற்கு தமிழக காவல்துறையும் எல்லையோடு இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அது ஏதோ தீண்டத்தகாத செயலை செய்வது போன்று பொய் வழக்காக தொடர்ந்து புனையப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு பனை ஏறுபவர்களுக்கும் தென்னை மரம் ஏறுபவர்களுக்கும் தங்குதடையின்றி அவர்களது வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிப்படையாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன்.